குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நான் இந்த ஊருக்கெல்லாம் ஒரு மேரேஜு, அங்கே போயிட்டு திருநெல்வேலி போயிட்டு ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு எதிரிலேயே மண்டபத்தை ஒட்டினா மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே எல்லாம் போயிட்டு வந்தோம். இப்போ வந்து ஜனவரி மாதம், இப்போ வந்து ஜூலை மாதம் 8ஆம் நாள். இன்றைக்கி வந்து திரையோதசி திதி. இன்றைக்கு பிரதோஷம். இன்றைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான நாள், பிரதோஷம். சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வில்வம் வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்க. நம்ம இது பண்ணுறது சித்த யோகம், அமிர்த யோகம். இன்றைக்கி வந்து கார்த்திகை நட்சத்திரம், முருகப்பெருமானுக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை நமக்கு சேர்ந்து வர்றது மிக மிக சிறப்பு. அவரோட நாள்லேயே அவர் வர்றது. அதே மாதிரி 10ஆம் தேதி வந்து பௌர்ணமி திதி, அதாவது 10ஆம் தேதி வியாழக்கிழமை வந்து பௌர்ணமி அன்று நாம் வந்து மிக மிக நிறைந்த ஒரு அருமையான ஒரு நாள். அப்புறம் போனால் நான் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நான் போனேன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே எல்லாம் எதுவுமே எடுக்கிறதுக்கு அலோ பண்ணுறதில்ல, எதுவுமே உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. செல்லுலேருந்து எல்லாமே நம்ம வச்சுட்டு தான் போகணும். இந்த கோவில் எடுக்கிறதுக்கு அனுமதியே இல்லை. அதனால தான் என்னால் இது பண்ண முடியல. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அங்கே வந்து கல்யாண வெங்கடேஸ்வரர், கல்யாண சுந்தரேஸ்வரர் அந்த இது இருக்குது. அதை பார்த்தா உடனே திருமணம் நடக்கும். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் அவ்வளோ அழகாக இருந்தது. நடராஜ பெருமான் வந்து கால் மாற்றி ஆடிய அந்த ஒரு தருணம், அந்த ஒரு காட்சியை பார்த்தோம். அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அப்புறம் பொற்றாமரை குளம், மதுரையை பற்றி பொற்றாமரை குளம் உள்ள நக்கீரர் வந்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதாடினார். அந்த நக்கீரர் வந்து சிவபெருமான் அந்த வாதாடுகின்ற பொழுது அந்த அரசர் வந்து இது பண்ணுறாரு. அப்போ அந்த பொற்றாமரை குளத்துலேருந்து தான் வராரு. அந்த பொற்றாமரை குளம்லாம் பார்த்தோம். நீங்கள் போயிட்டு வாங்க. எனக்கு நான் ரொம்ப நாள் போகாமல் இருந்தேன். போகும்பொழுது தான் எனக்கு மாங்கல்ய பலம் தரும் நமது மதுரை மீனாட்சி. அவ்வளவு ஒரு அருமையான ஒரு இது. அப்படியே நாங்கள் திருநெல்வேலி கல்யாணம் ஒன்று முக்கியமான ஒரு திருமணம். நம்ம அதுக்கு பக்கத்துலேயே ஒரு வாசல்லையே ஒரு சிவன் கோவில். அது ரொம்ப ஒரு பழமையான ஒரு பெரிய கோவில். உற்சவர், மூலவர் எல்லாம் அவ்வளவு ஒரு. திருநெல்வேலி பக்கம் நெல்லையப்பர் கோயிலுக்கு போகலை, அங்கே வந்து பயங்கர கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாத இன்னொரு இது வந்து அங்கே நம்ம அறுபடை வீடு, அந்த வந்து கும்பாபிஷேகம் வேறு. நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு வந்து கும்பாபிஷேகம், அளவு கடந்த கூட்டம். நம்ம எங்கேயுமே அங்கே வந்து உள்ளே போக முடியாத அளவிற்கு கூட்டம். அதனால் அங்கே நம்மளால் போய் அதை இது பண்ண முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். திருவாச்சூர் ஸ்ரீ மதுரகாளியம்மன், திருவாச்சூர் மதுரகாளியம்மன் நோய்கள் தீர்க்கும் அந்த ஆன்மீக வாழ்வு நிலைக்க, அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு வாங்க. மாங்கல்ய பலம் தரும் மதுரை மீனாட்சி, கால் மாற்றி ஆடிய அந்த திரு கோலக்காட்சி, கல்யாண சுந்தரேஸ்வரர், அங்கெல்லாம் போயிட்டு வந்தால் உடனே திருமணம் நடக்கும். நீங்கள் அதை போயிட்டு வாங்க. ஆன்மீக வாழ்வு நிலைக்க வெளிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டி எமக்கு அவ்வழி கிடக்க வழிக்கே சுழன்றுவிம் பாவங்களே செய்து பால் நரக குளிக்கே அழுந்தும் கயவர் தம் மோடென்ன கூட்டினியோ கூட்டிவா என்னை தன் அடியாரில் கொடியவினை ஓட்டியவா என் கண்ணா ஓடியவா தன் உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றனவா ஆட்டியவா நடம் ஆடகத் தாமரையே ஆரணந்தே. அபிராமி அந்தாதி. அந்தாதினா என்ன? முடிக்கின்ற அந்த ஒரு சொல்லிலேயே தொடங்குகின்றது தான் அபிராமி அந்தாதி. அணங்குகள் நின்பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன், நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் என்றிருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன் அறிவொன்றிலேன் என் கண் நீ வைத்த பேரழியே. அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளி திருமேனியை உள்தொறும் களியாகிய அந்த கரணங்கள் விம்பி கரைபுரண்டு வெளியாய் விடின் எங்கனே மறப்பேன் நின் விறகினியே. இந்த மாதிரி அவ்வளவு ஒரு அருமையான ஒரு திருத்தலத்திலே நாம் வந்து
பிரதோஷம். இன்னைக்கு வந்து அந்த இது திருவாசகம் படிங்க, திருவாசகம் எனும் தேன், திருவாசகம் படிங்க. இந்த ஒரு தூய தமிழ் பாமாலை சூட்டுதற்கு மும்மதன் நாள் வாய் ஐங்கரன்றால் வலுத்துவோ நேயர் நிதம் என்னும் புகழ் கடவுர் எங்கள் அபிராமி வள்ளி நன்னும் பொற்பாதத்தில் நன்கு. அதாவது இந்த அபிராமி அம்மை பதிப்பகம் திருவாசகம் கற்பகாம்பிகை பாடல். கற்பகவல்லியின் நின் பொற்பாதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாய் அம்மா தேவி பற்பலரும் போற்றும் பதி மயிலாபுரியில் சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோயில் கொண்ட கற்பகவல்லி நின் பொற்பாதங்கள் பிடித்தேன். அப்புறம் சகலகலாவல்லி மாலை. வெண்டாமரை கன்றி நின் பதம் தாங்க வெள்ளையுள்ள தண்டாமரைக்கு தகாது கொலோ சக மேலுமளி துண்டானுறங்க ஒளித்தான்பித்தாக கவுண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே சகலகலாவல்லியே. திருவாசகம் எனும் தேன். திருக்கடையூரில் அருளாட்சி புரியும் அன்னை அபிராமி அன்னையின் மகிமை இப்பாட நமக்கு வார்த்தைகளே இல்லை. அபிராமி பட்டர் பாடி பணிந்தவர். இவர் இயற்றிய அபிராமி அந்தாதியை தினம் பாராயணம் செய்து பலன் கண்டவர் பற்பல. எனவே அருமையான ஒரு அபிராமி அந்தாதி தினமும் பாராயணம் செல்லுங்கள். மாங்கல்ய பலம் தரும் மதுரை மீனாட்சியை போற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, நான் வேறு ஏதோ ஒன்று அபிராமி அந்தாதியினோட படித்தோன்னாக்கா நம்மளோட பலனை சொல்ல வேணா ஒரு இது. சிவபுராணம் படிங்க. நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அந்த சிவபுராணம் படிங்க. இன்றைக்கி அப்படி இல்லைன்னா போய் வில்வம் வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் ஒரு தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வீட்டிலே விளக்கேற்றி நீங்கள் செய்யுங்க. அவ்வளவு ஒரு அருமையான ஒரு இந்த திருநாளில் நமக்கு அங்கே என்னால் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியலையேன்னு தான் அவ்வளோ ஒரு இது. நீங்களும் போயிட்டு வாங்க, டைம் இருக்கும்போது நீங்கள் அதை செஞ்சுட்டு வாங்க. காலையில் தான் கொஞ்சம் லேட் ஆகும் தான், அதனால தான் நம்மளால் நல்லபடியாக அதை இதே பண்ணி போட முடியல. ஒரு இதை எடுத்துகிட்டு வாங்க. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்திரை நிலம்புரை போலும் ஏற்றனை நந்தி மகன் தன்னை நாணக் குழந்தினும் புந்தியில் வைத்து போற்றுகின்றேனே.
நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க அகமமாகி நின்ற நீப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க வேகம் கடுத்தாண்டு வேந்தன் அடிவாழ்க பிறப்பறக்கும் பிஞ்சகன் தன் பேய்க்கலர்களோ புறத்தார்க்கு செய்யோன் பூங்கலர்களோ கரங்குவிவார் உள்மகளின் கொண்கலர்களோ சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வாழ்க. இந்த மாதிரி இந்த இதை நீங்கள் படிங்க. சிவன் துதி உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியும் நிலவலாவிய நீர்மொழிவனே அழகில் சோதிய நம்பளத்தாலும் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோமே சொற்றுணை வேதியம் ஜோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொல கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசிந்து உரிய நில்லாப்பிளையும் நினையாப்பிளையும் நின் அஞ்சலுத்தை சொல்லாப்பிளையும் துதியாப்பிளையும் தொழாப்பிளையும் எல்லாப்பிளையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. அவரை பற்றி சொல்ல வேணுமா? ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய. நந்தீஸ்வரருக்கு இன்னைக்கு அபிஷேக ஆராதனை எல்லாம் நடக்கும். செவிசாய்த்து அருள் கொடுக்கும் செல்வ நந்தி கும்பிட்ட பக்தர் துயர் நீக்கும் நந்தி குடம் குடமாய் அபிஷேகம் பார்த்த நந்தி பொன்பொருளை வழங்கிடவே வந்த நந்தி புகழ்விக்க நெம் இல்லம் வருக நந்தி. இதை போல் இன்னைக்கு நீங்கள் இது பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி என்னுடைய எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கும் பண்ணுங்கள், எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன் என்னாச்சு?